நீங்க அவரோட ஜூனியர் தானே? ஆமாங்கக்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க்கா. ஏங்கக்கா அண்ணன் நாளையா காணும்? அவர் மேல பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள வாங்க, காஃபி போட்டு எடுத்துருவேன். உட்காருங்க. பிரசாந்த், எப்போ வந்த? இப்போதானே வந்தேன். என்னடா அதிசயமா வீட்டு பக்கம் வந்திருக்க? வர 12ஆம் தேதி எனக்கு கல்யாணம். அதான் உங்களெல்லாம் பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். கங்க்ராட்ஸ்ரா. அண்ணே, இந்த வீட்டில் இந்த பாத்ரூம் கழுவுறது மட்டும் தான் நீங்களா, இல்லை ஆல்ரவுண்டு வேலையும் நீங்கள் தான் பார்க்குறீங்களா? எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். கூட்டுறது, பெருக்கிறது, வாஷிங், குக்கிங் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி தான் பண்ணுவோம். ஏன்டா? அண்ணே, காலேஜில் உங்களுக்கு எப்படி பார்த்தேன், எங்கே என்னன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் ஒரு வேலைக்கார மாதிரி. உங்களை நினச்சா எனக்கு சிரிக்கிறதா இல்லை வருத்தப்படுறதானே தெரிலண்ணே. இதில் என்னடா இருக்கு? இதில் என்ன இருக்காவா? நீங்கள் இப்படி ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்கறதெல்லாம் நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சா என்னன்னா நினைப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாகவே இல்லையாண்ணே? எல்லாமே நம்ம பசங்கிட்ட சொல்லணும். ஏன் புருஷன் வீட்டு வேலை செஞ்சா தப்பா என்ன? தெய்வ குத்தமா? பொண்ணுங்க வேலையை பசங்க செய்யறது நம்ம வழக்கத்திலே இல்லைல்ல, அதனால சொன்னேன். வெள்ளை எப்படியோ, ஆனா எங்க வீட்டுல நாங்க ஈக்குவலா தான் இருப்போம். ஒரு வாரம் அவர் பாத்ரூம் கிளீன் பண்ணா அடுத்த வாரம் நான் கிளீன் பண்ணுவேன். அது இல்லாம சம்டைம்ஸ் அவரே எல்லா வேலையும் பார்த்துருவாரு. இது அவர் அசிங்கமா நினைக்கல, நானும் இது அப்நார்மலா நினைக்கல. இது எங்க ஒர்க்கை நாங்க ஷேர் பண்ணி பண்றது. பிரசாந்த், பொண்ணுங்கன்னா சமையல் கட்டில் மட்டும்தான் வேலை பார்க்கணும், பசங்கன்னா சம்பாரிச்சிட்டு வந்து மட்டும்தான் கொடுக்கணும். அதெல்லாம் அந்த காலம். நீ எவ்வளோ லவ் பண்ணுறங்கிறத வெறும் கிஃப்ட்டு, சர்ப்ரைஸ் மூலமாக காட்டினா மட்டும் பத்தாது. அப்பப்போ அவங்க கூட சேர்ந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட வேலையை ஷேர் பண்ணிக்கணும். அப்போ தான் 2 பேருக்குள்ளே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வரும், லைஃப்பும் நல்லா ஹாப்பியாக இருக்கும். இங்கே பார், நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, உங்களுக்காகலாம் என் பொண்டாட்டிக்கு சேவை செய்கிறத நான் நிறுத்த மாட்டேன். இப்போ தெரியுதா நான் எவ்வளோ லக்கின்னு? இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. இவ்வளோ நாள் பொண்ணுங்க மட்டும்தான் வீட்டு வேலை செய்யணும், பசங்களாம் வெளியே போய் வீட்டை பார்த்துக்கணுங்கிற சொசைட்டிக்குள்ளேயே வளர்ந்துட்டு இருந்திருக்கேன். உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் ஈக்குவாலிட்டி எவ்வளோ முக்கியம்னு எனக்கு புரிஞ்சிச்சு. என் மேரேஜுக்கு முன்னாடியே நல்ல வேலை நான் உங்களை பார்த்தேன். அப்படி இல்லைனா என் ஃப்யூச்சர் ஒய்ஃபையும் நான் ஒரு சேலரி இல்லாத ஹவுஸ் கீப்பிங்காக தான் நடத்தியிருப்பேன். ஆனால் இப்போ இல்லை, மாறிட்டேன். பரவாயில்லடா, நீ இப்போவாது புரிஞ்சுக்கிட்டல, அதுவே எங்களுக்கு போதும். நீங்கள் 2 பேரும் மறக்காமல் என் கல்யாணத்துக்கு வந்துடணும். வந்துடும். கண்டிப்பாக வந்துடும்.